ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் மேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருபரமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாசாத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகனாம் விசதேப ரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன், ஜோதிடர், கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது கடவுள் உண்டா இல்லையா, கடவுள் நமக்கு அருள் புரிவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர்த்துக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள். சில பேருக்கு அவநம்பிக்கை. அதாவது நாம் கடவுளை வணங்குகிறோம், தினமும் வணங்குகிறோம். நம்மளுடைய பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட போகிறோம், பல கோயில்களுக்கு போகிறோம், பல வேண்டுதல்களை வைக்கிறோம். ஆனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எல்லோரும் மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிறைய பேர்த்துக்கு, யாருக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு சரியான மன உளைச்சல், மன நிம்மதியற்ற தன்மை, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் ஆளாகி பல உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஆளாகி தன்னையும் வருத்தி கொண்டு, தன் உடலையும் வருத்தி கொண்டு, தன் மனதையும் வருத்தி கொண்டு, இதனால் பெரிய எரிச்சல் உணர்வுக்கெல்லாம் ஆளாகி அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் கூட சில பிரச்சனைகள்லாம் வருது. அது நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் வருது. இதுக்கெல்லாம் மனிதனுடைய ஆசை தான், அது வேறு வழி இல்லை. அது இருக்க தான் செய்யுது, ஆனால் அதனுடைய ஆசைகள் தான் அது காரணம். இதில் என்ன அப்படின்னா, மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மனதை விட்டுறக்கூடாது. மனசை விட்டான பாவம் அப்படிங்கிறாங்கள, அது மனசை விடக்கூடாது. மனம்தான் மனிதனுக்கு ஆதார அடிப்படை. மனத்துக்கு மனிதன் அடிமை அப்படிங்கிறனால தான் அவனுக்கு மனிதன்னே பேர் இருக்குது. அதனால் பேர் வைத்திருக்கிறார்கள். அதனால் மனசை எந்த சூழ்நிலையிலும் மனிதன் மனதை விட்டுறக்கூடாது. விட்டுட்டான்னா அவன் எல்லாத்தையும் சீக்கிரமாக அதை ஒரு மனநிலை, தோற்ற மனநிலைக்கு ஆளாகி அவன் ஒரு சித்தப்பிரமை பிடித்தோ அல்லது வேறு வகையிலையோ தற்கொலை எண்ணங்கள் ஏதோ ஒன்று செய்துக்குவான். அதனால் அவன் மனசை விட்டுட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது சில பேர்த்துக்கு சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது தோன்றும். அதையெல்லாம் நாம் தோன்றாமல் எப்படி அதை மனதை கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தெய்வங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வங்களே அந்த காலத்தில் நம் பெரியோர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை போய் திட்டக்கூடாது. அது திட்டுறதுக்கு இல்லை தெய்வங்கள். அதாவது நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு எவ்வளோதான் வேண்டியவங்களாக இருந்தாலும் அவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் எல்லா பிரச்சனைகளையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கிட்ட சொல்கிறது ஒரு வகையில் மனதுக்கு திருப்தியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் ஆபத்தும் இருக்கிறது. ஏன்னா இதை போய் அடுத்தவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலத்தில் பிரச்சனை வரும்போது அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சாதாரணமாகவே ஒரு சிலர் உளறுவாயும்பாங்க, அது மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டேன்னு கேட்டு போய் சொல்லிடுவாங்க. அதனால் மனிதர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியாது. யார் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியான சில சமயங்களில் நம்ம கடவுள்கிட்ட போய் எதை வேணாலும் சொல்லலாம். கடவுள் நம்மளுக்கு நன்மை செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் கண்டிப்பாக நாம் சொல்கிறத யாருக்கிட்டேயும் போய் சொல்ல மாட்டார். அது வேணால் நிச்சயமாக தெரியும். அவர் இன்னொருத்தர் போய் பற்றி வைக்க மாட்டார், சொல்ல மாட்டார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர்கிட்ட நாம் அதை மனம் விட்டு சொல்லலாம். வாய் விட்டு சொல்கிற மாதிரியும் மனம் விட்டு சொல்லலாம். ஏன்னா வாய் விட்டு சொன்னால் எல்லாத்துக்கும் கேட்டுரும், மனம் விட்டு சொல்லலாம். அப்படிங்கிறதுனால கடவுளை நமக்கு தேவை. நமக்கு தான் அவர் தேவை, அவருக்கு நம்ம தேவை கிடையாது. நமக்கு தான் அவர் தேவை. அப்போ நமக்கு ஒரு ஆறுதலுக்கான ஒரு இடமாகவும், மனப்புண்ணுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு இடம், இதுதான் கடவுளினுடைய சன்னிதானங்கள். அது எந்த கடவுளாக இருக்க வேண்டாம், இந்து கடவுளாக இருக்கலாம், அல்லது வேறு மற்ற மதங்களை சார்ந்த கடவுளாக இருக்கலாம். அது அவர்களுடைய மதம் மற்றும் மார்க்கப்படி அவங்க அதை போய் அவங்க பின்பற்றிக்கலாம், அதை கடைபிடித்து கொள்ளலாம். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அதாவது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், ஏதோ ஒரு தேருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த தேர் கூட்டத்துக்குள்ளே நம்ம தந்தையினுடைய கையோ, குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்வோம்னா, நம்ம தந்தையினுடைய கையோ அல்லது தாயினுடைய கையோ பிடித்து கொண்டு போவோம். அப்படி போகும்போது நாம் பிடிச்சிட்டு தான் போகணும். அதை நாம் விட்டுட்டோம்னா அந்த தேர்க்கூட்டத்தில் எங்கே தொலைஞ்சு போகும்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளை கண்டுபிடிக்கிறது சிரமமாயிரும். அதே மாதிரி தான் இறைவன்கிறங்கிறது நம்மளுடைய தாய் தந்தை மாதிரி அவர்களுடைய குழந்தைகள் நாமெல்லாம். அதனால் நாம் எந்த காரணத்தை கொண்டும்
நாம் வந்து அந்த கையை இறைவனுடைய கையை விட்டுறக்கூடாது. அதாவது மனதால் பிடித்திருக்கக்கூடிய அந்த மனக்கை அப்படின்னு சொல்லலாம். மனது மூலமாக பிடித்திருக்கக்கூடிய அந்த மன ஆற்றலோடு பிடித்திருக்கக்கூடிய அந்த கையை விட்டுறக்கூடாது. அப்போ அந்த பக்திங்கிற கையை பிடிச்சிருக்கிறோம். அதாவது மனம்ங்கிற நம்மளுடைய கையை கொண்டு இறைவனுடைய பக்திங்கிற இறைவனுடைய கையை பிடிச்சிருக்கிறோம். அந்த கையை எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா இறைவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நமக்கு தான் ஆபத்து. நம்ம தேர் திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால தயவுசெய்து அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில். அதாவது அவங்கவுங்க மார்க்கத்துக்கு தகுந்த மாதிரி பின்பற்றிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. எனவே நம்ம வந்து அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனதை வந்து அப்பப்போ இறை பக்தி அப்படிங்கிற ஒரு இதனால் நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தூய்மைப்படுத்திக்கிட்டே இல்லைன்னா நம்ம கைவிட்டுட்டோம்னா அது நம்ம மனத்துக்குள்ளே விட்டுட்டோம்னா அதை மனத்துக்குள்ளே தீய எண்ணங்கள் வந்து நிறைய சேர்ந்துடும். ஏன்னா நமக்கு மனிதனுக்கு மட்டும்தான் மனங்கிறது பல வகையில் சிந்திக்குது, பல பிரச்சனைகளை கொடுக்குது. மற்ற விலங்குகளுக்கு அது கிடையாது. மற்ற விலங்குகளுக்கு 3 விஷயம்தான். அதாவது உணவு, தாம்பத்தியம், குழந்தைகள், இவ்வளவு தான். அது வந்து எல்லாமே இயற்கையாக நடக்கிறது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை. அதாவது இந்த உணவு இதெல்லாம் கிடைச்சாலும் அவன் அதில் திருப்தி அடைகிறதில்லை. இவனுக்கு உடை தேவை. முதல்ல உடை தேவை. உடை இல்லாமல் இவனால் வாழ முடியாது. 2வது இவனுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தவன் நகை போட்டிருக்கிறது, அடுத்தவன் பைக்கு வாங்கினது, அடுத்தவன் வீடு வாங்கினது, அடுத்தவன் நகை நட்டு வாங்கிறது, அப்புறம் வந்து அடுத்தவன் பூ போட்டு வச்சுக்கிறதுலேருந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுலேருந்து அத்தனையும் பார்த்து மனசுக்காக அடிமையாகக்கூடிய ஒரு ஜென்மம் தான் இந்த மனித ஜென்மம். அது ஆண்களோட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அழகு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தான் இது பண்ணாலும் திருப்தி ஆகாது. அப்படிங்கிறதுனால அவங்க அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறது தவறாக சொல்லலை. அது வந்து இயல்பு தான். அதனால் வந்து யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை. பட் ஆனால் வந்து இது வந்து இயல்பு, மனித இயல்புங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால் வந்து நாம் கண்டிப்பாக நம்மளுடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு இறை நம்பிக்கை தேவை. அப்போ தான் நம்ம மனது எதற்கும் அடிபணியாமல் ஆட்படாமல் நல்ல எண்ணங்கள் எந்நேரமும் குடிகொண்டிருக்க கோயிலாக நம்மளை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே அவரவருக்கு என்ன தெய்வமோ அதை பிடிக்குதோ அந்த தெய்வங்களை நான் இந்த தெய்வங்கள்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அவர்களுக்கு என்னென்ன தெய்வங்கள் பிடிக்குதோ அந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக நம்புங்க, பிடிச்சிக்குங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில பேர் வந்து சஷ்டி திதி பிடிக்கிறவங்க ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சஷ்டி திதியிலே நடக்குது. சஷ்டி திதியில் பெண்ணு பார்க்குறாங்க, சஷ்டி திதியில் கல்யாணம் பண்ணுறாங்க, சஷ்டி திதியில் குழந்தை பிறக்குது, எல்லாமே நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு வந்து எல்லாமே பிரதோஷத்தை நல்லா கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிரதோஷ காலத்துலேயே வரன் பார்க்குறாங்க, பிரதோஷ காலத்திலேயே திருமணம் நடக்குது, குழந்தையும் பிறக்குது, எல்லாமே இதே மாதிரியே நடந்திருக்குது. 2-3 விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன். அது வந்து அவங்களுடைய ஆழமான பக்தியினுடைய இதனால நடக்குது. ஆனால் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. அதாவது தெய்வங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. ஆனால் எந்த ரூபத்தில் இருக்குது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இப்போ கரண்ட் இருக்காரு இல்லையான்னு கேட்டால் இருக்குது. எப்படி இருக்குது? கரண்ட்டாக தான் இருக்குது, கம்பிக்குள்ளே போகுது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, உணரத்தான் முடியும். அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம கடவுளை என்றைக்குமே கண்ணால் பார்க்கணும்னு நினச்சா அது முடியாது, உணரத்தான் முடியும். அப்போ நம்ம இப்போ உதாரணமாக செல்ஃபோன் பேசுகிறோம். அதில் வந்து நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு எங்கேருந்து வருது அந்த இது ஃபோனில் கேட்குது. பட் அது எங்கேருந்து வருது, எங்கே டவர்லேருந்து வருதுன்னு சொல்கிறோம். அது எங்கேருந்து வருது அதை நம்மளால் உணர முடியுமா? அதை வந்து பார்க்க முடியுமா? முடியாது, உணரத்தான் முடியும். அது உணர முடியும். அது எப்படின்னு கேட்டால் அந்த அலைவரிசைக்குள்ளே போனால் தான் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். அலைவரிசையாக வழியாக வருது, அதை வந்து காந்தப்புலங்கள் வழியாக நாம் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அதே மாதிரி தான் நம்ம வந்து இறைவனை அந்த இறை நம்பிக்கைங்கிற அலைவரிசைக்குள்ளே போனால் முழுமையாக நம்மளை போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இறைவனை நாம் போய் இறைவனின் கரத்தை எந்நேரம் பிடித்து கொண்டு இருப்பது நமக்கு நல்லது. நம்மளை எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அதை நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இறைவன் காப்பாற்றுவார். நம்மளுக்கு வந்து பெரிய சொத்து பத்துகளை கொடுக்காட்டியும் நல்ல மன நிம்மதியை கொடுத்தாவே போதுமானது. மன நிம்மதியும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாவே அது போதுமானது. அதனால் நம்ம வந்து மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு இது. அது மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு வேறு ஆற்றலே நம்மக்கிட்ட இல்லை. இதுதான் இருக்குது. வேறு ஆற்றல் நம்மளால் சுயமாகலாம் பண்ணிக்க முடியாது. அதனால் வந்து இந்த ஆற்றல் எப்போ கடவுள் நம்மக்கிட்ட எந்நேரம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தவறு செய்ய மாட்டோம், நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம், அடுத்தவருக்கு எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னா தான் இருக்க முடியும். அப்போ தான் நம்ம மனம் எப்பொழுதும் நன்மையே நினைக்கும். அப்படிங்கிறதுனால இது நமக்கு தேவை. சரி, இப்போ நாம் வந்து
நிறைய தெய்வங்கள வழிபடுறோம். அதில் வந்து நம்ம ஒரு இந்துக்களுக்கு நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு இந்து மதத்தில் ஒரு முக்கியமான கடவுளாக இருக்கிறார். பல சாதனைகளை செய்தவர். ராமாயண காலத்திலிருந்து இருக்கிறார். ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயர் அவர் லைவா இருந்தார். ஆனால் மகாபாரதத்தில் அவர் இல்லைனாலும் அவர் வந்து அர்ஜுனனுடைய தேரில் கொடி வடிவில் இருக்க வச்சார் கர்ணன் அவரை. எதுக்குன்னா அவர் அர்ஜுனன்கிட்ட சொல்லி அனுமன் கூட்டிகிட்டு வந்து நீ அதில் கொடி வடிவில் அவரை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னு கேட்டால், ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல தீய சக்திகள் அணுக முடியாது அப்படிங்கிறதுனால, அவருக்கு அப்படி ஒரு வரம் இருக்கிறதுனால அவரை தேரில் வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா எதிரிகள் வேறு சூட்சுமங்களையெல்லாம் பண்ணிட முடியும், வேறு வகையான இதில் துஷ்ட சக்திகளை ஏவி விட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் அங்கே கொடி வடிவில் இருக்க வச்சார். அப்போ ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல கெட்ட சக்திகள் அணுக முடியாது அப்படிங்கிறதுனால. ஆனால் இதுவே அந்த போர் முடிஞ்சோடனே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உத்தரவு போட்டார், கீழே இறங்க முதல்ல தேர விட்டு, அப்புறம் தான் கொடி எடுக்கணும்னு. ஏன்னா கொடி எடுத்துக்கிட்டு தான் இறங்குவாங்க. ஆனால் அவர் வந்து எடுக்க விடலை. நீ முதல்ல தேர விட்டு இறங்கு அர்ஜுனா அப்படின்ட்டார். அர்ஜுனன் இறங்கினதுக்கு பிறகு தான் அந்த தேரில் இருக்கிற அந்த கொடியை எடுத்த உடனே அது தேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அந்த கொடியிலிருந்து அர்ஜுனன் இறங்க மறு நிமிஷம் இவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆஞ்சநேயர் கிளம்புன அடுத்த நிமிஷம் அந்த தேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்போ கெட்ட சக்தி அது இது ஒன்றுச்சு. அப்போது ஆஞ்சநேயர் அவ்வளோ வலிமையானவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் வந்து ஆஞ்சநேயர் தான் அடுத்த வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து அவர் அடுத்து பிரம்மா அப்படிங்கிறதுனாலே அவர் இன்னும் உயிரோடு இந்த உலகில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம அவரை வணங்குறது ரொம்ப நல்லது. அவருடைய ஒரு மந்திரம் அல்லது ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுகிறேன், அதை நல்லா சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கிரகங்கள்னால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே அதனால் விலகிரும். எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தாராளமாக நம்பி இதை சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அஞ்சனா கற்ப சம்பூதம் குமாராம் பிரும்ஹசாரிணம் துஷ்ட கிரக விநாசாய அனுமந்த முபாஸ்மகே. இந்த மந்திரத்தை நல்லா நீங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு, ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் நல்லா நீட்டாக படிச்சுக்கிட்டு அதை நல்லா பார்த்தே படிங்க முதல்ல. அப்புறம் வந்து மனப்பாடமாக சொல்லுங்கள். இதை தினம் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இதை சொல்ல 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 உங்களுக்கு வந்து நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், நல்ல காரிய அனுகூலம் கிடைக்கும், உங்களுடைய மனது திடப்படும், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை எல்லாரும் நன்றாக பார்த்து உங்கள் செம்மைப்படுத்திக்கிங்க. நீங்கள் அனைவரும் மிக நன்றாக வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.